வணக்கம். விஜய் புகழ் கார்ஜல்வர். நம்ம கோயிலுக்கு தேவையான நிறைய ஆபரணங்கள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாண்டியன் கொண்ட கிரீடம் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அந்த பாண்டியன் கொண்ட கிரீடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே ஏடி சிகப்பு அதிகமாக வச்ச ஒரு பாண்டியன் கொண்ட கிரீடம். வெள்ளை, அதுவும் ஸ்டார் குவாலிட்டியில் வெள்ளைக்கல்லும் ஏடி சிகப்பு கல்லும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாகவே இந்த பாண்டியன் கொண்டைக்கு பின்னாடி அவங்க சிகாமணி ரொம்ப சின்னதாக போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பெருசாக வேணாம், மேலே சுவாமி புறப்பாடு நேரத்தில் இடிக்கும் அப்படிங்கிறதுனால இது போதுன்ட்டாங்க. இதோட முன்பகுதி இதை வந்து நாங்கள் தனி செட்டிங்காகவே ரெடி பண்ணோம். நமக்கு நார்மலாக கிரீடத்தில் நெத்தி கட்டணும் ஒன்று இருக்கும் இல்லையா, அது இந்த கிரீடத்தில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்போதுமே இப்போ நான் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருந்தேன், தனித்தனியாக கழட்டி காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக இது ஃபுல் ஃபிட்டிங்கில் தான் நமக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபுல் ஃபிட்டிங் இது தனித்தனி பீஸாகவுமே நம்ம கழட்டிடலாம். நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுக்கும்போது பக்கா குவாலிட்டியாக இருக்கும். அந்த லூஸ் ஆகிறதோ ஃபிட்டிங் கம்மியாகிறதோ அப்படிலாம் இருக்காது. நாங்கள் ஒவ்வொரு முறையுமே நாங்கள் சொல்கிறோம் எங்களோட வேலை நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பல வாட்டி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது தான். ஃபுல்லாகவே செதுக்கிறா இருக்கட்டும், ஃபுல் வேலையுமே வந்து உங்களுக்கு பவுன் வேலை மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா தனி ஃபிட்டிங் வருது. இது தனியாகவே ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேயே நம்ம ரெடி பண்ணலாம். ஏன் பண்ணலை அப்படின்னா, இந்த கல்லோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கிறதுக்காகவும், இந்த கல் பார்க்கறதுக்கு அப்படியே சென்டரில் ரோஜாப்பூ இருக்கிறதுக்காகவே தான் இது தனி ஃபிட்டிங்காக ரெடி பண்ணோம். இதிலே ரெடி பண்ணாமல் இதில் செதுக்கிறது எல்லாமே ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்கிறது தான். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கட்டு வச்சு செதுக்குறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறது தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதை தான் நீங்கள் வீடியோவாக பார்க்குறீங்க. இப்போ அந்த கல்லோட ஒரு ப்ளூ ஷேடு கூட இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக அந்த கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த ஒயிட் கல் எதுவுமே குவாலிட்டி கம்மியான கல்லெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே சிக்னெட்டி அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி தான் நம்ம அந்த மேலையில் நம்ம வைக்கிறோம். செதுக்கிறதுமே கட்டு வச்சு தான் நம்ம செதுக்கிறோம். நாங்கள் எப்போதும் சொல்கிறது தான். இது நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உள்தகடு மட்டும் இந்த செம்பு தகடையே நல்லா கனமாக கொடுத்துருவாங்க. கனமாக கொடுக்கும்போது நார்மலாகவே எங்கே பார்த்தாலும் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு பாண்டியன் கொண்ட கிரீடம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்பயுமே நம்ம நிறைய கனமான ஒரு தகடில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த தகடோட கனம் 16 கேஜி நம்ம தகடு போடுறோம். அதுக்கு இந்த கம்பியெல்லாம் கட்டவே வேண்டியதில்லை. ஆனால் இந்த கம்பி கட்டுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேலை ஆகக்கூடியது. இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இதை கட்டி ரெடி பண்ணி ஒரு அதிகபட்சமான ஒரு 15 நாள் வேலை, அதிகமான வேலை இருந்தாலும் இதை ஏன் நாங்கள் செய்கிறோன்னா, எங்களுக்கு வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு 2007 2006 நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு நம்ம வேலை பார்த்து கொடுக்கும்போது அந்த ஐயர்கிட்ட இந்த விவரத்தை சொல்லும் போது அந்த ஸ்ரீராம் ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வேலை ரொம்ப பவுன் வேலை மாரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய வேலை ஆரம்பிச்சிச்சு. அந்த பாரம்பரியமான விஷயத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை இதை நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபுல்லாகவே இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் இது இந்த இடத்துல தேவையே கிடையாது. ஏன் தேவைப்படும், இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த தகடியே நல்ல கனமான தகடா போடலாம். நல்ல கனமா. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கிரீடத்தோட வெயிட் பொதுவாகவே 12 கொண்ட கிரீடம் நார்மலாக வெளியில பண்ணோம்னாலே குறைச்சலா ஒரு 2 to 2.5 கிலோ வருது. அப்போ இன்னும் நம்ம கனமா பண்ணோம் அப்படின்னா 3, 3.5, 4 கிலோ நெருங்கி போயிடும். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா, இந்த வேலையை கம்மியா தீக்கணும். இருந்தாலும் இந்த கம்பி கட்டுறதுன்னா, இந்த வேலை எதுக்காக பார்க்கறதுன்னா, இதோட கல் பேலன்ஸுக்காகவும் இந்த சுவாமி மேலேயோ இடிக்காம கொள்ளாம இருக்கிறதுக்காகவும் தான் நாங்கள் ரெடி பண்ணோம். இதில் ஒரு அன்னபட்சி வர மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு மாடல் கிரீடத்துலேருந்து பார்த்து எடுத்தது தான். இது ஃபுல்லாகவே இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்தாலே ஃபுல் வேலை. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இதை நாங்கள் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கு உருகல் வைக்கிறதா இருக்கட்டும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உருகல் எல்லாம் வந்து மேலாப்பில் வைப்பாங்க. மேலே வைக்கும் போது அதுவும் அந்த வேலையுமே எங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் அதை நாங்கள் செய்ய விரும்பலை அப்படின்னா, இது பார்க்கும் போது இந்த ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணதான் இந்த வேலை. இது எல்லாமே இந்த செட்டப்பு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இந்த செதுக்கல் வேலையை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். இது எப்படி இருக்குது, இந்த செதுக்கல்ங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கிளியராகவே உங்களுக்கு டீப்பாகவே காட்டுறோம். இதுதான் எங்களுடைய வேலை. இந்த மூடி இந்த செட்டப் தனியாகவே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் ரெடி பண்ணி நாளைக்கு இதை கோல்டு பாலிஷ் வந்து நாங்கள் டெலிவரி கொடுக்கும்போது உங்களுக்கு இதோட வீடியோ தெளிவான ஒரு வீடியோவை இந்த கோல்டு பாலிஷ் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த பொருள் எப்படி இருக்குங்கிறத நம்ம காட்டுறோம். இப்போ நமக்கு வந்து வெள்ளிலையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாண்டியன் கொண்ட வெள்ளியில் ரெடி ஆகிட்டு இருக்கு. வாட்டுமான ஆகி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாண்டியன் கொண்ட எப்படி உருவாகுது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறோம். அது இல்லாமல் ஒரு குண்டு கிரீடம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் சின்ன சின்ன வெள்ளி டாலரு நம்ம ஒரு ஐயா வீட்டுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு $10 அவங்க கேட்டிருந்தாங்க. சும்மா குட்டி டாலர் கேட்டிருந்தாங்க. இதுவுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது மாதிரியான பொருள் நமக்கு சின்ன சின்ன பொருளும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த நவராத்திரிக்கும்
புரட்டாசி மாதத்திற்கும் நிறைய பேருக்கு எங்களால் சரியான ஆவரங்கள் பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கான வேலை பளு அதிகமாகும். ஒரு டாலர் ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான வேலை வாங்குது. அதனால தான் நம்ம சரி இது மாதிரி ஆர்டர் ஐட்டம் மட்டும் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக அது ரொம்ப சிறந்த முறையில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணித்தரோம். அதுக்கான ஆட்களையும் அதுக்கான சூழ்நிலையை நாங்கள் கண்டிப்பாக உருவாக்கிறோம். இந்த பாண்டியன் கொண்டைய கலர் கட்டி நாளை காட்டுறோம். நன்றி, வணக்கம்.